சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் எஸ்கப் மாநில செயலாளர் மதுர் சத்யா நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். ஈரான் அமெரிக்கா இந்த போர் இதன் காரணமாக இன்னைக்கு எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு, ஆட்டோ கேஸ் அதுக்கு கேஸ் ஃபில் பண்றதுக்கு தட்டுப்பாடு, எரிபொருளுக்கான சிக்கல் அப்படிலாம் வரும்போது இது வெறும் ஹோட்டலை மூடுறது இல்ல உணவு சமைப்பதில் சிரமம், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சிரமம் அப்படின்னு பாக்குறதா, இதை தொடர்ந்து இயங்கக்கூடிய மற்ற தொழில்கள் அனைத்திற்கும் ஒரு பாதிப்பு அப்படின்னு சொன்னா தொழிலாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இது கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு நுகர்வோர் அம்சத்துல இருந்து மட்டுமே பார்க்க முடியாது. இப்ப நேத்து பெங்களூர்ல இருக்கிற டெக்கீஸ் பயங்கரமான சம்பளத்துல வேலை பார்க்கிற ஐடி ஊழியர்கள்லாம் ஐயோ எங்களால ஸ்விக்கில ஆர்டர் பண்ண முடியல, 70 வருஷமா தோசை சுட்டுக்கிட்டு இருந்த அந்த பாரம்பரியமான கடை, அங்க சில இப்ப நம்ம ஊர்ல சரவணபவன் மாதிரி அங்க புகழ்பெற்ற கடை இருக்குல்ல, அவன் இன்னைக்கு தன்னோட அடுப்பு அணைச்சிட்டான் அப்படின்னு ரொமான்டிக்கான ஸ்டோரிஸ் போடுறத பாக்குறோம். நாங்களும் கஷ்டத்துல இருக்கிறோம்னு காட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்றது. இப்ப நம்ம பாலாஜி பவன்ல கூட சொல்லிட்டாங்களாம், எங்கள்கிட்ட 7 சிலிண்டர் தான் இருக்குது, நாளைக்கு காலைல வரைக்கும் தயாராது, அதனால வெரைட்டி ரைஸ் தான் இனிமேன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் போக்கஸ் பண்றதா மீடியால பெரும்பாலும் பேசப்படுது. ஆனா நீங்க சொன்ன போல இது பெரிய பொருளாதார அடி, பெரிய அடி இருக்கு. நீங்க ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 2 நாள் அவங்க சவாரி செய்யலாம், அந்த வீடு எவ்வளவு பெரிய கடனுக்குள்ள போகும் அப்படின்னு அவர்களோட உரையாடிபவர்களுக்கு தெரியும். அந்த யூனியன்கள், அது ஏஐடியூ சிஐடி யூனியன், ஆட்டோ யூனியன் பேசுறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். இதை தாண்டி ஆட்டோ ஓட்டுனாலேயே அன்றாட கடன் சுமையில தான் இருக்கக்கூடியவங்க, அந்த வேலையும் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். ஆமா, எப்படி நிறைய பேர் ஆட்டோ கடன் வாங்கி தான் ஆட்டோ வச்சிருக்காங்க. யாரும் சொந்தமா ரெடி கேஷ் கொடுத்து ஆட்டோ வாங்கி ஓட்டுறது கிடையாது. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க இல்ல ஆட்டோ ஓட்டுறவங்க உங்களை சவாரி ஏத்துக்கிட்டு ஒரு ஒரு டேர்ன் அப்ப ஒருத்தர் நின்று இருப்பாரு, வசூல் பண்றதுக்கு ஒருத்தர் நின்று இருப்பாரு. அவர்கிட்ட அன்னைக்கு 500 ரூபா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஏன்னா அவருதான் வட்டிக்கு வாங்குறவர். அவர் ஈரான் இஸ்ரேல் போர்னால எனக்கு 2 நாள் தள்ளுபடி எல்லாம் செய்ய மாட்டாரு அவரு. அதனால முழுக்க ஸ்ட்ரக்சரலாவே இப்ப நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆகட்டும் இல்ல முறைசாரா தொழில், அதாவது ஃபார்மல் செக்டர்ல இல்லாத எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஒழுங்காக வங்கிகளில் கடன் தருவதற்கான வசதியை செய்யவில்லை என்ற காரணத்தினால் அவங்க இந்த வட்டிக்கு வாங்கிதான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அது சின்ன சின்ன ரோட்டு கடை போடுறவங்களா இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுநர்களா இருக்கட்டும், பூ கட்டுறவங்க எல்லாமே அதான். ஸோ அவங்க பெரிதும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இண்டஸ்ட்ரி லெவலே பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்ற இந்த செக்டர் வருஷத்துக்கு 5,70,000 கோடி அது ஜிடிபி பங்கு இருக்குன்றாங்க. அதுல உங்களுக்கு மேஜர் அடி விழுவும் போது ஒரு 10,000 கோடி லாஸ் அப்படின்னா கூட அது இந்த நாட்டுல இருக்கிற ஏழையிலும் ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக நீங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள். இன்னைக்கு இப்ப ரெஸ்டாரண்ட்ஸ்ல, அதாவது இப்ப சென்னையில இருக்கிற ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நீங்க பரோட்டா போடுறது கூட மணிப்பூர் மேகாலயாவை சேர்ந்த வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட தொழில் எல்லாமே பாதிக்கப்படும். அவங்க ஒட்டுமொத்த குடும்பங்களும் அங்க இவரோட ஒரு சம்பளத்தை நம்பிதான் அங்க இருக்கும். அப்ப அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது. இது ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், அதாவது இந்த டிரான்ஸ்போர்டேஷன், இதுலயே இது இல்லாம கணக்கில் எடுத்துக்கொள்ளாத செக்டார்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் இண்டஸ்ட்ரி. கிளாஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப எனர்ஜி கன்சூமிங் இண்டஸ்ட்ரி. அப்ப இது போன்ற பல இண்டஸ்ட்ரி இருக்குது. ஜெம் கட்டிங்கு, கிளாஸ் கட்டிங்கு, இந்த கொலுசு தயாரிக்கிறது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் தேவை அதிகமா இருக்குன்னும் போது இவங்க எல்லாருமே அடிப்படுவாங்க. ஏற்கனவே நீங்க பாத்துக்கோங்க சார், ஆபரேஷன் சிந்தூர், அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு காரணம் இவங்க பாதுகாப்பின்மையின் காரணமா பெல்காம்ல தாக்குதல் நடந்தது. அதுல சர்வதேச தளத்துல ஒழுங்கா அரசியல் செய்யாதனால எடுத்தோடனே பிளைட் எடுத்துக்கிட்டு போய் அடிச்சதுல உங்களுக்கு அந்த ஏர் இண்டஸ்ட்ரியில மட்டும் 30,000 கோடி லாஸ் போன வருஷம். நீங்க ஏர் இந்தியாவை கவனிக்காம விட்டு விபத்துல அது ஒரு பெரிய நஷ்டமாச்சு ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு. இப்ப அதோட சேர்த்து நீங்க டாரிஃப் பிரச்சனையில திருப்பூர்ல 3,000 கோடி 4,000 கோடி லாஸ் ஆச்சு. 400 குடும்பங்கள் வேலையில ஒரே நாள்ல 400 குடும்பங்கள் வேலையில அடுத்த வர வாரங்கள்ல பார்த்தா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வேலை என்று நின்று இருந்தாங்க. இப்ப அதை தாண்டி அந்த சுமைக்கு மேல இன்னொரு சுமையை போடுறீங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல யாருமே பேசாத ஒரு பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா, இன்ன வரைக்கும் எல்பிஜி, சிஎன்ஜி இதோட தட்டுப்பாடை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் தான் உரம் தட்டுப்பாடு அப்படிங்கறது ஒரு பெரிய லெவல்ல அஃபெக்ட் பண்ண போகுது. ஏன்னா அதே அந்த ஆர்முஸ் வழித்தடத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா, கடல் வழித்தடத்துல 40% நம்மளுக்கான உரம் அதுல இருந்து தான் வருது. அந்த உரம் தட்டுப்பாடு ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே அதிர்ஷ்டம் என்னன்னா, இது ஜூன் ஜூலைல நடக்கல. ஜூன் ஜூலைல நடந்திருந்தா அரிசிக்கு போடுற உரம் எல்லாமே நாசமாயிருக்கும். அது தட்டுப்பாடாகி பெரிய உணவு தட்டுப்பாடுக்கே பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இப்ப அட்லீஸ்ட் சம்மருக்கு தேவையான தர்பூஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க உரம் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கும் போது உரம் தட்டுப்பாடு இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நான் தர்பூஸ்னு சம்மருக்குன்றனால சொல்றேன்.
ஆமா. உரம் தட்டுப்பாடுங்கிறது நீண்ட காலத்துல பாதிப்பும் ஏற்படும். ஏன்னா இந்த வார் இன்னும் எவ்வளவு நாள் போகும், எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம இதுல பெரிய பிரச்சனையாக பாக்குறது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு. நீங்க இம்பாக்ட்ன்றது என்ன, விளைவு. விளைவுங்கிறதுக்கு நீங்க முதல்ல பிரச்சனையை ஒத்துக்கணும் இல்லையா? இந்த அரசாங்கத்தின் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது அது பிரச்சனை ஒத்துக்கிறதே கிடையாது. நீங்க அது வந்து டிமானிட்டைசேஷனை போய் பார்த்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்துது, கல்யாணம் நின்னு போகுது, டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கல, எல்லா அத்தியாவசிய செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் பாதிக்கப்படுதுன்றத கண்டுக்காமே இருந்த அரசு கியூல நின்னு 150 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்க ஆரம்பிக்குது. அப்ப எப்பயுமே அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிட்டோங்க. இடதுசாரிகள் எல்லாருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முதல் குண்டு விழுந்தப்பே எல்லாரும் சொல்லியாச்சு, ஃபியூவல் ரேட் ஏறப்போகுது, எல்பிஜிக்கு தட்டுப்பாடு வரப்போகுது, சமையல் எரிவாயு ரொம்ப பெரிய பிரச்சனையாகி இங்க இருக்கிற குழந்தைகள் பசியில் அழுவ போகுதுன்னு சொல்லியாச்சு. ஆனா ஆனா நேத்து ஏன் வரைக்கும் இப்படி நயினார் ஒரு நாகேந்திரன் என்ன சொல்றாரு? ஏன் இப்படி ஒரு அரசாங்கம் மாற்று என்னன்னு தட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் ஆலோசனை கூட்டம் நடத்துறோம். அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறோம்னு சொல்றது. சமாளிக்கிறது நீங்க எதுவுமே பண்ணலனாலும் சமாளிக்க தான் போறாங்க. அது இல்லையே ம், சமாளிக்கிறது ஒரு அரசாங்கத்துடைய பணின்றது. ம். ஆனா இப்ப நீங்க இதுல தொடர்ச்சியா என்ன சொல்லப் போனா, எவ்வளவு வேலை இழப்புன்றது தான். இப்ப நீங்க உணவு டெலிவரி பண்ண முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்கன்றீங்க. உணவு டெலிவரி வேலையில இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? ம், அப்படின்ற ஒரு சிக்கல் அங்க இருக்குதுல்ல. இப்ப ம். இது மாரி எண்ணற்ற பேர்களின் பொருளாதாரத்த மொத்தமாவே சுணக்கம் கொண்டு போனா, கொரோனா காலத்த விட ஒரு மோசமான காலகட்டத்த கொண்டு போய் ஆமா. நிறுத்துமா இது? இதுல இப்ப அதான் ஏன் இந்த அரசாங்கம் இப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசாங்கம்ன்ற ஒரு இமேஜை எப்பயுமே கட்டி காக்கணும்னு மெயின்டைன் பண்றாங்க. அதாவது நீங்க உக்ரைன் ரஷ்யா போர் வந்து ஒரு 30 நாள் நின்னா கூட அதுக்கு மோடிஜி தான் காரணம்னு இங்க வட இந்திய ஊடகங்கள் ஃபுல்லா பேசும்போது, என்ன பிரச்சனை நடந்தாலும் அது மோடிஜியை தான் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால, அவங்க முழு மூச்சாக அந்த இமேஜை கட்டி காப்பதற்கு என்னெல்லாம் சப்பக்கட்டு கட்டுமோ அதெல்லாம் கட்டுறாங்க. அதான் நேத்து வரைக்குமே அவங்க ஆட்டிடியூட் பாருங்க. நயினார் நாகேந்திரன் நானே கேஸ் டீலரு, கேஸ் தட்டுப்பாடு கிடையாதுன்றாரு. அஸ்வத்தாமன்னு ஒரு அறிவுஜீவி, பாஜகவிலே சிறந்த தமிழ்நாட்டிலே பெரிய அறிவுஜீவி அவர்தான். ஹோட்டல் கடைக்காரன்லாம் வந்து வரி பணம் கட்டாம வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நாடகம் ஆடுறான் அப்படின்னு ஒரு பிரச்சாரம். முந்தா நாள் அமர் பிரசாத் ரெட்டி ஒரு வீடியோ போடுறான். என்ன அப்படின்னா, பாருங்க நம்ம வந்து இந்தியால கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு சஞ்சு சாம்சனை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மத்த நாடுலாம் போர் இருக்கு. இதுதான் மோடிஜியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீ எல்லாத்தையுமே மோடிஜியோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டு இருக்கறனால என்ன பண்ணிருக்கிற அப்படின்னா, இந்த அரசாங்கம் என்ன நினைச்சிருச்சுன்னா, ட்ரம்ப் வந்து பயந்து விலகிடுவாரு வார்ல இருந்து. ஏன்னா அடி சரியான அடி விழுவுது. அமெரிக்காவுக்கும் சரி, இஸ்ரேலுக்கும் சரி எதிர்பார்த்ததை விட அதிக அடி விழுவுது. ஏன்னா அவங்க 2 நாள்ல கமேனியை கொண்டுட்டா ஈரான் படிஞ்சிடும்னு நினைச்சாங்க. அப்படி படியலன்னுது அவங்க எதிர்பாராத வண்ணம் போய்கிட்டு இருக்கு. உள்நாட்டுல அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு வருதுன்னொடனே இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க ஒரு வாரத்துல போரை நிறுத்திடுவாங்க. நம்ம உடனே அதை வச்சுட்டு, பத்தியா மோடிஜியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீங்க எல்லாருமே அவரை பதட்டப்படுத்துனீங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஃபியூவல் தட்டுப்பாடுன்னு பதட்டப்படுத்துனீங்க. ஆனா அவர் வந்து ஒரு சாணக்கியர். அப்படியே மலை போல, கடலை போல பொறுமையை காத்து போரை நிறுத்திட்டு எந்த பக்கமும் வந்து சார்பெடுக்காம எதுவும் லாஸ் இல்லாம வந்து வெளியே வந்திருக்காரு பாரு மோடின்னு. அப்படி ஒரு பிரச்சாரம் எடுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இன்னொன்னு பாருங்க, நீங்க இந்த தட்டுப்பாடை விதித்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எஸ்மா சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வீட்டில் இருப்பவர்களுக்கும் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல் இவங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிதான் பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்ப பிரைவேட் பிளேயர்ஸ் என்ன சொல்றீங்கன்னா, பிரைவேட்டைஸ் பண்றவங்க எல்லாத்தையும் பிரையாரிட்டி ரேட்ல வந்து நீ எங்களுக்கு கொடுங்க, கவர்மெண்ட் கொடுங்கன்னு கேக்குறீங்க. அப்ப பிரைவேட் பிளேயர்ஸோட லாபத்தையும் நீங்க அதிகரிச்சிருக்கீங்க. இந்த டிலேனால இன்னைக்கு காலைல பாருங்க, அம்பானி வந்து $300 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் இன் அமெரிக்கா அப்படின்றத, இதுதான் அரசாங்கத்துக்கு வெற்றியா தெரியுதோ இல்லையா, இங்க வந்து ஒரு 10,000 கோடி 30,000 கோடி வந்து லாஸ் ஆகுது, அதனால மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்றது இந்த அரசாங்கத்துக்கு பிரையாரிட்டியாக கிடையாது. கொரோனா காலத்திலே பார்த்திருப்பீங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க. கொரோனா காலத்தை விட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஏற்படுத்துறதுல இந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய 3ஆம் உலக போரா மாறினா நம்ம கதி எப்படி இருக்கும்னே தெரியாது. இப்ப வந்து 2 நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ரீஜன் இருக்கும் போதே நம்மளுக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னும் போது எல்லா நாடுகளும் உள்ளிருக்கப்பட்டா நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கும்போது அவங்க கொரோனா காலத்துல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கஷ்டத்தை போக்க இவர்கள் பாடுபட்டார்களோ அதை விட அதிகம் கொரோனாவை சாக்காக வைத்து பெரு நிறுவனங்களுக்கு கொடுக்கும் சன்மானங்களை அதிகரிக்கத்தான் செய்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நிர்மலா சீதாராமன் வந்து 20 லட்சம் கோடி அந்த பிஸ்கல் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிவாரணங்கள் உற்பத்தியை பெருக்குவதற்கு அப்படின்னு கம்பெனிகளுக்கு தூக்கி கொடுக்கப்பட்டுச்சு. இந்தாப்பா இந்த காசை வச்சுட்டு இன்னும் நல்லா உற்பத்தி பண்ணுப்பான்னு. ஆக்சுவலி நீங்க கொடுக்க வேண்டியது யாரு? மக்களுக்கு. மக்கள் போய் பொருளை வாங்குறதுக்கு காசு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப மக்கள் கையில காசு கொடுத்தீங்கன்னா பொருளை வாங்குவாங்க, உற்பத்தி ஜாஸ்தி பண்ணும் அப்படின்றது இல்லாம உற்பத்தி காசு கொடுத்தீங்களா? இப்ப அதே போலதான் இவங்க என்ன பண்றாங்க,
இந்த கான்ஃபிளிக்ட்னால மக்கள் அவதிக்குள்ளானா இந்த சொல்லுவாங்கல்ல பணத்து வாயில இருந்து அரிசியை திருடி திங்கிறவனு, அந்த மாதிரி இந்த கிரைசிஸையும் தன்னுடைய நண்பர்களுக்கு பயன்படுத்திக்கதான் வந்து இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசு செயல்படுது. அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு டிலே. கடைசி நேரம் வரைக்கும் இன்ன வரைக்கும் அவங்க ஷார்டேஜ் இருக்குன்னு ஒத்துக்கலையே. நாங்க மேனேஜ் பண்றதா சொல்றாங்களோ இல்லையோ, ஓப்பனா ஷார்டேஜ் இருக்குன்னு ஒத்துக்கல. ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒத்துக்க ஆரம்பிச்சு இப்ப நிறைய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து 70 நாள் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு இருக்கு. அதே நீங்க வந்து ஜப்பான் மாதிரி 200 நாள் வரைக்கும் இருக்கக்கூடாது. இல்ல நீங்க ஏன் வந்து முன்னாடியே வந்து இதை அலோகேஷன்ஸ் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சுங்க அப்படின்னா, பிரைவேட் பிளேயர்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சா, நேத்து பெங்களூர்ல, சென்னையில, மும்பைல ஏன் கடைகள் மூடி இருக்கு? அப்ப இதை முன்கூட்டியே கணிச்சிருக்கலாம், செய்திருக்கலாம். இட் வாஸ் வெல் வித்தின் ரீச். அதாவது நம்ம செய்யக்கூடியது, நம்ம வந்து இந்த அரசாங்கம் புரட்சிகரமா நம்மள எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இறங்கி ஆடி ஒரு இது செய்யணுன்றதெல்லாம் நம்ம கேள்வியே கிடையாது. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, அது அரசியல் ரீதியாகட்டும், பொருளியல் ரீதியாகட்டும், சக்திக்கு உட்பட்டு செய். ஏங்க இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல்ல அவன் வந்து ஒரு கப்பலை அடிச்சு தகர்க்கிறான் அமெரிக்கா. கடல் பேரே இந்திய பெருங்கடல். ஆனா இந்தியா வாயை பொத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, உலக அரங்குல இந்தியா என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு? இன்னைக்கு வந்து நீங்க வந்து ட்ரம்போட இந்த விதி, ரஷ்யால இருந்து ஆயில் இறக்குமதி பண்றதுக்கு 30 நாள் விதி, இதெல்லாம் இல்லாம இருந்தா இந்தியா இன்னும் எவ்வளவு பிளெக்சிபிளா வந்து அதோட பாலிசியை உண்டு பண்ணிருக்கலாம். அப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் இந்த அரசாங்கம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கான கேட்டரிங் சர்வீஸ் நடத்தக்கூடியவங்க, இப்ப அவங்களுக்கும் கேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பிரஸ் மீட் கூட வச்சிருக்காங்க பிரஸ் கிளப்ல. அவங்க அதை நம்பி இயங்கக்கூடிய தொழிலாளர்கள் இப்ப ஒட்டுமொத்தமா ஒரு பக்கம் வந்து உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்க எப்படி நடத்துவாங்க, தொழிலை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வினா, இன்னொரு பக்கம் இதை நம்பி இயங்கக்கூடிய தொழிலாளர்கள் வர்க்கம், அதுவும் ரொம்ப இவங்களுக்கெல்லாம் கண்டினியூஸா வேலை இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த சிக்கலை என்ன விதத்துல ஹேண்டில் பண்ணணும்? இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? இனிமேலாவது இப்படி யோசிப்பாங்களா? இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு? ஏன்னா நம்ம இயற்கை சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையும் நம்ம கிரீன் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து கேஸ் வாகனத்துல இயக்கிறதுக்கான வசதிகளை பண்ணிட்டோம். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதை எப்படி தயாராவாங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? மக்களுக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு ரொட்டீன் லைஃபுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இப்ப நம்ம வந்து எல்லாத்துலயுமே பாலிசி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தனியார் நிறுவனங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்களா? இப்போ ட்ரெயினே எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான சாமானியர்கள் பயன்படுத்துற ட்ரெயின் எல்லாம் குறைச்சிட்டு ஒரு சில ஆயிரம் பணக்காரர்கள் பயன்படுத்தும் வந்தே பாரத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க. இருக்கிற எல்லா பட்ஜெட்டும் வந்தே பாரத்துக்கு கொண்டு போறீங்க. அதே போலதான் நீங்க ஒவ்வொரு துறையிலுமே பாத்தீங்கன்னா, மேல் நடத்துற வர்க்கம், பணக்கார வர்க்கத்தினர் என்னென்னலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு வந்து நீங்க சப்ளையை வந்து ஒழுங்கா பாத்துக்கிட்டு இவர்களை வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருக்கீங்க. யார? இருக்கிறதுலே ஏழ்மையில இருக்கவங்களா? இந்த பாலிசி அப்படியே தலைகீழா போட ஆரம்பிக்கும். முதல்ல நீ மக்களுக்கான ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீ பிரைவேட் பிளேயர் எவ்வளவு வேணாலும் லாபம் பார்த்துக்கோ அப்படிங்கிற இடத்துக்கு போனாலும் இல்லையா, இது மாறாது. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, ஒரு கேட்டரிங் சர்வீஸோ இல்ல ஏதோ ஒண்ணு, இப்ப நியாயமா அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நிறுவனம். இப்ப இதோட லாஸை யார் பேர் பண்ணிக்குவாங்கன்னா அவங்கதான் பேர் பண்ணிப்பாங்க. ஆனா பேர் பண்ணிக்குவாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த தொழிலாளர்களும் கூப்பிட்டா அந்த வேலை நடக்கலாம் அன்னைக்கான கூலி அவங்க கொடுத்து ஆகணும். அதுதான் முறை. ஏன்னா நீ வந்து சப்ளையை மேனேஜ் பண்ணாதனால தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி நடக்காதான்னு கேட்டா அது கிடையாது. வேலை நடக்கல கிளம்பு பண்ணுவாங்க. இப்ப அந்த ஹோம் பவுண்டுன்ற படம் கூட வந்தது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா தறி ஓட்டுற ஆலையில இல்ல வந்து பெயிண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அத்தனை தொழிலாளர்கள் கூட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் சம்பளம் இல்லாம துரத்தி விட்டாங்க. இப்ப அதையெல்லாம் தட்டி கேட்கிற, அதையெல்லாம் போராடி தங்களுக்கான உரிமையை வாங்குறதுக்கு தொழிலாளர்களுக்கு இங்க இடம் இருக்கான்னு கேட்டா, அந்த இருந்த இடத்தை ஒழித்து கட்டியது மோடி அரசாங்கம். அந்த லேபர் சட்டங்களை நீர்த்து போய் முழுக்க முழுக்க ஒழித்து கட்டியது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்க பாலிசியும் பணக்காரர்களையும் தனியார் நிறுவனங்களுக்கும் அதிக கஜானால இருந்து எடுத்து தர காசும் அவங்களுக்கு போற மாதிரி வச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் அதனால நடக்கும் அநீதியை அரசாங்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாங்களே தட்டி கேட்டு வாங்கிப்போம் அப்படின்ற அந்த உரிமையும் நீங்க வந்து தகர்த்திருக்கீங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் அரசாங்கம் வந்து இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு, இந்த ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பாலிசிகளை உருவாக்கிருக்கு. அப்ப இந்த ரெண்டு பக்கத்துலயுமே நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த ஐரோப்பால இருக்கிற அந்த கண்ட்ரிஸ், சில கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறதுலயே அதிக மனித வளம்
இருக்கிற கண்ட்ரிஸ், அதாவது மனித வாழ்க்கை தரம் அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்ற, நீங்க இந்த சுவிட்சர்லாந்து, நார்வே, இந்த நெதர்லாண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த நாடுகள்ல இந்த மாதிரியான சுரண்டலை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன்னா மக்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அங்க. அதே போல அங்க வந்து ஒருத்தர் அங்க வேலை இல்லாம இருக்கிறாருன்னா, அவருக்கு 6 மாசம் அரசாங்கம் சம்பளம் தருது. சம்பளம் வந்து வேலை வாங்கிக்க உறுதியும் செய்யுது. அப்ப அந்த மாதிரி எந்த மாடலையும் நோக்கி நம்ம நகராம, இங்க இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. நீங்க எவ்வளவு வேணாலும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம். எவ்வளவு வேணாலும் மாடர்னா நான் டிஜிட்டல் கவர்னன்ஸ் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஆனா மனித உறவுகளை இங்க மாத்தாம, இங்க யாரை நீங்க முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான உரிமையை பிரதானப்படுத்தினு மாறாம எதுவும் மாறாது. இன்னொன்னு டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா, நீங்க அனுமர் தான் முதல்ல போய் மூணை தொட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நாடு எப்படி டெக்னாலஜியா வளரும்? இன்னைக்கு சைனாக்கு தட்டுப்பாடு இருக்கு. ஆனா அவன் எலக்ட்ரிசிட்டியை நம்பிய சமையலாகட்டும், வண்டி ஓட்டுறதாகட்டும், அவன் எலக்ட்ரிசிட்டியை நம்பி மாற ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு மத்தவங்களோட அவன் அடி கம்மியா வாங்குறான். ஏன் இது உங்களால இந்தியாவில பண்ணிருக்க முடியாது? சைனாவும் இந்தியாவும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ஒரு சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனா அப்ப நம்மளுக்கு முன்னாடி அவ்வளவு தூரம் டெக்னாலஜில வளர்ந்துருக்கான்ல. இன்னைக்கு சார் கேஸ் சிலிண்டர் வரலன்னு சின்ன சின்ன கடைகள் எல்லாம் விறகுல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ரோட்டோரம். ஆனா கேஸ் சிலிண்டர்லாம் எலக்ட்ரிக் மாறணும்னு எல்லாம் அட்வைஸ் பண்றாங்கல்ல. இந்த சங்கிகள் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல உட்காந்துட்டு ஃபுல்லா எல்லாரும் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்க்கு மாறணும்னு அட்வைஸ் பண்றாங்கல்ல. ஏன் இந்த கடைகளால மாற முடியல? அப்ப அந்த மாற முடிகிற தொழில்நுட்பத்தை அரசாங்கம் பரவலாக்கவில்லை. ஏங்க, ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு திட்டம் அறிவிக்குது. எந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் கேஸ் சிலிண்டர்ல இருந்து எலக்ட்ரிக் குக்கிங்க்கு மாறுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ்ல இத்தனை % வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து இது தரோம் அப்படின்னா, இங்க இருக்கிற கடைக்காரங்களாம் மாறாம இருப்பாங்களா? அப்ப ஒரு டெக்னாலஜிக்கு நம்ம வந்து அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அதையும் அரசாங்கம் தான் வழி நடத்த வேண்டும். நான் இல்ல இதுதான் அதையும் தீர்வுன்னு சொல்ல. இல்ல அதையும் அரசாங்கம் வழி நடத்தணும். ஆனா ஆல்டர்னேட்டிவ் இப்ப உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஆபத்தும் இருக்குதுன்னு தான் தோணுது. அதாவது இப்ப எல்பிஜி பிரச்சனை இருக்கு, தட்டுப்பாடு இருக்குது. இப்ப வீடுகள்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. வர்த்தகமாக பண்ணக்கூடிய உணவு தயாரிப்பு நிறுவனங்களும் அந்த நோக்கி போக ஆரம்பிக்கும். ஏற்கனவே கோடை காலம். இந்த கூடுதலான மின்சாரம் நுகர்வோர் அதை பயன்படுத்தும் போது இன்னும் அந்த தட்டுப்பாடும் இங்க வர ஆரம்பிச்சதுன்னா எப்படி சமாளிக்க முடியும்? அப்ப ஒரு திட்டத்தை வகுக்கும் போதே அதை அடுத்ததா பேரலரா இந்த இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன, இது இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்ற ஒரு வடிவமைப்பு இல்லாததான் இதுக்கு காரணமா? இன்னைக்கு உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்தில் இதை பேசுவதற்கு பிரதமர் வரவில்லை, ஓடிவிட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் இன்னைக்கு எங்க ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திருக்கிறாங்க. இப்ப திருச்சிக்கு வரார், தேர்தல் நேரம், மக்களை சந்திக்கிறார். இந்த பிரச்சாரத்திலாவது இது எத்தனை நாள்ல தீரும், மக்கள் இதை பத்தி அச்சப்பட வேணாம் அப்படின்ற வழக்கமான ஏதாவது அதுவாவது பேசுவாரா? நீங்க மோடிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 12 வருஷம் நீங்க பார்த்தோம், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து எதிர்பார்ப்புகளே ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் சார், அவர் மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சா 2.5 மணி நேரம் பேசினாரு. அதுல 2 மணி நேரம் 28 நிமிஷம் நாங்க காங்கிரஸ் தேர்தல் எப்படி கதற விட்டோம்னு பேசிட்டு 2 நிமிஷம் வந்து மணிப்பூர் மக்களே நாங்க உங்களோட இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னாரு. விஜய் என்ன சொல்லுவார்ல கடைசியில, கான்பிடண்டா இருங்க, வெற்றியை நிச்சயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போனாரு. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இதுக்காக வந்து அவர் பேசுவாரு. சார், பஹல்காம் தாக்குதல்ல 26 அப்பாவி இந்தியர்கள் உயிரிழந்த போதே சவுதியில இருந்து நேரா காஷ்மீர் போறதை விட்டுட்டு அவர் பீகாருக்கு எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் என்ன பசியில இருக்கியா, 3 வேளை சாப்பிடுறதுக்குள்ள 2 வேளை சாப்பிடுது, 2 வேளை தான் சாப்பிட்டியா, ஒரு வேளை கஞ்ச குடிச்சு தூங்குறா அப்படின்ற மனநிலையில தான் மோடி நம்மள டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. வேணா இப்படி பேசலாம், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு போலியான வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் அப்படின்னு வேணா அவரு ஒரு டயலாக் விடலாம். ஏற்கனவே அதற்கான ப்ரிப்பரேஷனா நயனா நாகேந்திரன் ஆகட்டும், இங்க இருக்கிற நாராயண் திருப்பதி ஆகட்டும், எல்லாரும் அதற்கான ப்ரிப்பரேஷனை பண்ணி வைத்திருப்பாங்க. அதனால அந்த இதையுமே வந்து பாருங்க, திமுக ஆட்சிக்கு வந்து 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லிச்சு, எங்க குறைச்சது? நாங்க 60 ரூபாய் ஏத்தனதை அரசியலாக்குறாங்களே, 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லிச்சு, எங்க குறைச்சு? அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எஸ்டி சூர்யா வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. அப்ப அவங்க வந்து பிரச்சனையை எப்படி தீர்ப்பதெல்லாம் பாக்கல. நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆனா ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன பண்றதுன்னு பிளான் வைக்கணும்னு. அது மக்கள் சார்ந்து இருந்தா சரி, மக்களுக்கு இது ஒருத்தர் வரலாம், அடுத்து கம்மியான சேதத்துல மக்களுக்கு இதை கொண்டு வரலாம்னு இருக்கலாம். நீங்க ப்ரையாரிட்டி அதானிங்கும் போது இப்ப நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, மின்சாரத்துக்கு எல்லாமே மாறா, மின்சார தட்டுப்பாடு வருமா, அதை எப்படி சமாளிக்கணும்? அது எப்படி சமாளிக்க நீங்க மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்காம, ஆஸ்திரேலியால இருந்து அதானி கோலை இறக்குமதி பண்றதுக்கு நாங்க இம்போர்ட் டியூட்டியை குறைப்போம்னு யோசிச்சா அப்புறம் எப்படி பண்றது? நீங்க யோசிச்சு பாருங்க, 2022ல தேசம் முழுக்க மின்சார தட்டுப்பாடு வந்தது. அதுல எல்லாருமே 10% கோலை வந்து இறக்குமதி செய்யணும்னு ஒரு உத்தரவு போட்டாரு. உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இறக்குமதிக்கான
வரியை வந்து 0% ஆக்குனாங்க. ஏன் ஆக்குனாங்கன்னா அதானி வந்து ஆஸ்திரேலியால இருந்து கோல் இறக்குமதி பண்றாரு. அப்ப இது போல நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஜார்க்கண்ட்ல வந்து மின்சாரம் வந்து தயாரிக்கிற ஒட்டுமொத்த மின்சாரத்துல 25% உள்ள அந்த மாநிலத்துக்கே கொடுத்துட்டு தான் 75% வெளியே போகணும் இருக்கு. வெறும் 25% சார். அந்த விதியும் தகர்த்தாரு. 25% அந்த விதியை தகர்த்தாரு. ஏன்னா ஜார்க்கண்ட்ல இருந்து மின்சாரம் எடுத்து அதானி பங்களாதேஷ் கொடுக்குறாரு. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா அதானிக்கும் அம்பானிக்குமான பாலிசியை பண்ணும்போது நீங்க ஆல்டர்னேட்டிவ் பிளானு, கண்டிஜென்சி பிளானு இதெல்லாம் வைக்க முடியாது. அதே போல தேர்தல் பரப்புரைகள்ல இது பொய் செய்தி பரப்புவதற்கான ஒரு யுக்தியாக தான் இருக்கும். குறிப்பாக இப்ப என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஈரானுக்காக இங்கே எதிர்கட்சிகளும் சரி, இடதுசாரி கட்சிகள், ஜனநாயக சக்திகள், இஸ்லாமிய அமைப்புகளோட சேர்ந்து போராட்டம் நடத்தினாங்கல்ல, கமேனிக்கு இரங்கல் தெரிவிச்சாங்கல்ல, அதை வைத்துக் கொண்டு இங்க வந்து ஏதாவது வந்து இந்த ஜிஹாது அந்த ஜிஹாதுன்னு வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் தான் உண்டே ஒழிய நல்ல பிரச்சாரம் செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம வந்து ஓட்டு ஜிஹாது, லேண்ட் ஜிஹாதுன்னு தொடர்ந்து 180 மேடைகளில் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்தார் 2024 தேர்தல் அப்போ. அது தமிழ்நாடு, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் எல்லா மாநிலங்களும் உட்பட. அப்ப இப்பயும் அதுதான் திருச்சியில அதுதான் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பாக திருச்சிக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா, எல்லா டைம் இப்ப நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வந்தபோது அந்த விஸ்வகர்மா தங்கத்தில் வேலை செய்பவர்களை பற்றி குறிப்பிட்டு பேசினார். டவுன் சவுத்துக்கு போகும்போது நீங்க தேவேந்திரர், நாங்க நரேந்திரன்னு தேவேந்திர குல வேளாளர் அட்டாச் பண்ணி பேசினார். அப்ப திருச்சிக்கு வரும்போது ஒரு மூத்ராயர் சமூகத்தையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு அவர்களை இந்துத்துவத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு வெற்றியை பறைசாற்றுவதற்கு தான் ஒரு வேலையை பார்ப்பார் ஒழிய இது இந்த கேஸ் சிலிண்டர் பத்தி எல்லாம் அவரு எதுவும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வண்ணம், மக்களின் பயத்தை போக்கும் வண்ணம் எதுவும் பேச மாட்டாரு. நன்றி தோழர். நன்றி தோழர்.